இரண்டாவது முறையாக சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜா தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜா அப்பகுதியில் உள்ள மண்டல அலுவலகத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்தார். அவருக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மே 4ஆம் தேதி மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலினை முதலமைச்சர் பதவியில் அமர வைக்க மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். கடந்த 5 ஆண்டுகளாக தொகுதியில் உங்களுடன் எம்எல்ஏ என்ற திட்டத்தின் கீழ் வீடு வீடாக சென்று மக்களின் குறைகளை கேட்டு அறிந்ததாகவும் தெரிவித்தார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக இரண்டாவது முறையாக விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய வேட்புமனுவை இன்று பகுதி கழகத்தின் செயலாளர்கள் அண்ணன் திரு ராஜா, அண்ணன் திரு கண்ணன், கூட்டணி கட்சியினுடைய ஒட்டுமொத்த மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள், பகுதி கழகத்தின் செயலாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு கழகத்தை சார்ந்த அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் என்று கழகத் தலைவரை வருங்காலத்தில் மே 4ஆம் தேதி ஆட்சியில் அமைப்பதற்கான உறுதியை ஏற்றுக்கொண்டு வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறேன்.